கேரளா டிஷ்ஷு இஷ்டு செய்யறதுக்கு 2 தேங்காய் எடுத்து வச்சுருக்கு. இப்போது தேங்காயெல்லாம் பால் எடுக்கிறதுக்காக உடச்சி வச்சுருக்கு. அடுத்ததாக இஞ்சி எடுத்துருக்கோம். பாருங்கள், இந்த சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியாச்சு. இப்போ தேங்காய் பால் எடுக்க போகிறோம். மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. தேங்காய் பால் எடுக்க போகிறோம். பாருங்கள், தேங்காய் பால் எடுத்துகிட்ருக்கோம். தேங்காய் பால் எடுத்துகிட்டு இந்த முதல் பால், திக்கான முதல் பாலை 1 டம்ளர் தனியாக எடுத்து வச்சிடணும். இதில் பாருங்கள், 1 டம்ளர் ஊற்றிருக்கு. இந்த பாலை தனியாக வச்சிடணும். கேரளா டிஷ்ஷு இஷ்டு செய்யறதுக்கு தேவையான பொருள் வந்து வெங்காயம் ஒரு 100 கிராமு, ஒரு 150 கிராம் கேரட் கட் பண்ணி வச்சுருக்கு, இஞ்சி ஒரு 10 கிராம் கட் பண்ணி வச்சுருக்கு, தேங்காய் பால் வந்து 2 தேங்காயில் பால் எடுத்துருக்கு. அதில் முதல் பால் 1 டம்ளர் 200 ml எடுத்து தனியாக வச்சுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா மற்ற தேங்காயெல்லாம் திரும்ப தண்ணி ஊற்றி ஓட்டி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கு. பாருங்கள், இப்போ ஸ்டவ் பற்ற வச்சாச்சு. இப்போ தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை ஃபுல்லாக இதில் ஊற்றியாச்சு. அப்புறம் வெங்காயத்தை எல்லாத்தையும் போட்டாச்சு. ஏன்னா காரம் போடலாங்க, பச்சை மிளகாய் போடலாம். ஆனால் பச்சை மிளகாய் போட்டால் குழந்தைங்களுக்கு வந்து செட் ஆகாது. அதனால் வந்து பச்சை மிளகாய் போடலை. குழந்தைங்க சாப்பிட்ற டிஷ்ஷு, அதனால் பச்சை மிளகாய் போடலை. இந்த கேரட்டையும் உள்ளர போட்டுக்கலாம். இஞ்சையும் போட்டாச்சுங்க. பாருங்கள், இஷ்டு நல்லா வெந்துகிட்ருக்கு. காரத்துக்காக பச்சை மிளகாய் போடாதனால நான் மிளகு மட்டும் போட்டிருக்கேன். குழந்தைங்க சாப்பிட்றது, அதனால் மிளகு மட்டும் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இஷ்டு வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போது நல்லா மசிச்சு விடுவோம். நல்லா அழுத்தி மசிக்கும்போது நல்லா மசிஞ்சு கொடுத்துக்கும். கொஞ்சம் மிளகு போட்டதுனால கலர் மாறி இருக்குது. இதே உருளைக்கிழங்கு போட்டால் பண்ணலாங்க. உருளைக்கிழங்கு போட்டோம்னா கலர் வெள்ளையாகவே இருக்கும். இப்போ வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ஃபஸ்ட்டு எடுத்த தேங்காய் பாலை ஊற்றிடலாங்க. நல்லா மசிச்சாச்சு. மசிச்சு தேங்காய் பாலை ஊற்றிட்டு ஒரு கலக்கி விட்டுடலாம். இஷ்டு ரெடி ஆகிடுச்சுங்க. கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், கேரளா சமையலில் எப்போதுமே தேங்காய் எண்ணெய் இருக்குங்க. அந்த தேங்காய் எண்ணெய் தான் டேஸ்ட் கொடுக்கும். அதனால் இது தாளிப்புலாம் ஒன்றுமே நம்ம பண்ணலை. அதனால் தேங்காய் எண்ணெய் மாத்திரம் கொஞ்சம் விட்டு கிண்டி விட்டுக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான், இஷ்டு ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிக்கலாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இஷ்டு பாருங்கள் ரெடி ஆயாச்சு.